பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்ன கிருபை உங்களோடு இருப்பதாக. லூக்கா 19:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பாருங்க, அந்தகார வல்லமைகளை வறுமைகளை நிறைய பேர் நல்லா படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்காது, நல்லா ஒற்றுமையாக இருக்கிற குடும்பத்தில் சண்டை வரும், தொழில் நல்லா போயிருக்கும், நஷ்டம் வந்துடும், அதுக்கு விடையே காண முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம். நம்ம கண்ணுக்கு தெரியாத தீய ஆவிகள் நமக்குள்ளே உண்டாகிற அந்த தீமையான செயல்கள் தான். இதை இயேசுவை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை தேடும் போது அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சக்தி பவர் தான் அந்த அதிகாரம். தேவனுடைய துணை ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது, தேவனை ஒரு மனுஷன் முற்றிலுமாக நம்பும் போது, தேவனுடைய தெய்வீகத்தை ஒருவர் பூரணமாய் அவன் விசுவாசிக்கும் போது அவனுக்குள்ளே ஏற்படுகிற அந்த வலிமை சக்திக்கு தான் அந்த அதிகாரம். இப்போ ஒரு கட்சி பதவி இருக்குது, அந்த கட்சி கொடிக்கு ஒரு அதிகாரம், அந்த கட்சிக்கு அந்த பொறுப்பாளருக்கு ஒரு அதிகாரம். அதுபோல தெய்வத்தை நம்புகிறவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசமாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களுக்கோ அவர்கள் கொடுக்கிற முதல் அதிகாரமே பிள்ளை என்ற அதிகாரம். இப்போ இந்த பிள்ளை என்ற ஒரு அதிகாரம் எப்போ நான் ஏசப்பா பிள்ளை, நான் அவருடைய மகனாக இருக்கிறேன் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும். ஒரு முதலாளியுடைய பிள்ளை, நான் இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன், நான் தான் இந்த முதலாளி என்ற ஒரு உணர்வு எப்போ வருதோ அப்போதான் அவனுக்கு அந்த வேலை செய்கிற மேலே, தான் பொருள் மேலே, தன்னை சுற்றி எல்லார் மேலே ஒரு அதிகாரம். அதுதான் கலாத்தின் 4 சொல்றது, நீ சிறு பிள்ளையாக இருந்தால் உனக்கும் அடிமையானனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீ புத்திரனையானால், அப்படி போடுது, புத்திரனானால் நீ ஒரு சுதந்திரவாளி, கிறிஸ்துவின் பிள்ளை, கிறிஸ்துவின் ஆவி உள்ளவன், கிறிஸ்துவை நம்புகிறவன் என்று விசுவாசிக்கும் போது தான் ஜாதிகள் மேலே நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தால். தொழிலில் நஷ்டமா, நீ பார்த்து அழுது போட மாட்டேன், அதிகாரம் என் தொழிலை நஷ்டப்படுத்துகிற ஆவியை எடு. அந்த அதிகாரம் தான் உங்கள் தொழிலில். குடும்பங்களை சமாதானம் இல்லையா, பிள்ளைகள் படிப்பு வரலையா, திருமண வாழ்க்கை நடக்கல, பிள்ளை பெரும் பாக்கி வரலையா, ஆவியார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை சொல்லி கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்பார். என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுவார். அப்போ இயேசு சொன்ன வாழ்க்கை நிறைவேறணும்னா நீங்கள் ஆவிக்குரிய ஒரு அதிகாரத்தை, ஆவிக்குரிய வெளிச்சத்தை உடைய. இதுதான் இயேசு தம்மை நம்பி வந்த சீசரனுக்கு போய் பிசாசுகளை துரத்துக, வியாதிகளை குணமாக்குக, இது சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு தேவை தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, தேவன் இருக்கிற விசுவாசம், அவர் என் வாய் வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுப்பார் நம்பிக்கை. பரிசுத்த வேதத்தில் பேதுரு நிழல்பட்டால் வல்லமை, பேதுடைய கட்சிப்பில் உருள்மொழிகளில் வல்லமை. அவங்க அதை உணர்ந்தாங்க, அது நடந்தது. ஊழியர் சரிங்களா, உங்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் அற்புதம் செய்வார், பேய்களை ஓட்டுவார், நோய்களை குணமார். நீங்கள் அந்த ஜீவ நதியை நம்பி பாருங்க, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு உயர்வு, இதுவரைக்கும் இல்லாத ஒரு கனம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த இதோ நான் சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம். தாவீது கூட பாருங்க, அந்த கோலியாத்தை பார்த்து அவன் பயப்படலை, அவனும் தனக்குள் இருக்கிற இயேசுவை நம்பினான், அவருடைய அதிகாரத்தை நம்பினான். நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை எளிதாக வீழ்த்துவதற்கு அவனுக்குள்ளே அந்த அதிகாரத்தை கொடுத்தவரை அவன் உணர்ந்தான். ஒருவேளை நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், கிருபையை பெற்றிருக்கலாம், ஞானத்தை பெற்றிருக்கலாம், நீங்கள் உணராமல் எதுவும் நடக்காது. பேயை ஓட்டுவதற்கு அங்கே 7 பேர் ஓட்டுறாங்க. அந்த பேய் பவுலையும் தெரியும், கிறிஸ்துவ தெரியும், ஓடுச்சு. கிறிஸ்துவுடைய அந்த வல்லமை உணராம பேயை ஓடணும் போடாது. கிறிஸ்துவுடைய வல்லமை, அவருடைய மகத்துவத்தை நீ உள்வாங்கி அவரை கொடுத்த அதிகாரத்தை நம்பும் போது, அதாவது ஒருத்தர் பேய் ஓட்டுறான்னு சீசர்கிட்ட சொல்கிறாங்க லூக்கா 8 அப்போது நாங்கள் தடுத்தோம் ஆண்டவரே. இல்லை, அவன் என் மேலே அன்பாக இருக்கிறதுனால அவன் எது செஞ்சாலும் நடக்கும். இதே தான் இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் இயேசுவை நம்பிக்கையை அன்பு வைத்து நீங்கள் எதை சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அது அற்புதமாய் மாறும், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அதுதான் ஏசாயா 54:17 சொல்லு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. மக்களை இந்த வார்த்தையுடைய அதிகாரத்தை எடுங்க. பிள்ளை படிப்பு வரலையா, திருமணம் ஆகலையா, சொல்லி இயேசுவை நான் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வார்த்தை நிச்சயமாக அற்புதத்தை கொண்டு வரும். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.